ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு எஸ்டர்டே மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். எஸ்டர்டே மார்க்கெட் வந்து நல்லா ஓப்பன் ஆச்சு ஜிஎஸ்டி சேஞ்சஸ்னால. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து நீடிக்கல, மறுபடியும் உடனே ட்ராப் ஆயிடுச்சு. பெருசாக எந்த சேஞ்சஸுமே அப்புமே இல்லை மார்க்கெட்டில். எஸ்டர்டே மூமெண்ட்டில் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி வந்து 6 பாயிண்ட் மட்டும்தான் பாசிட்டிவ். நிஃப்டி மிட் கேப் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே ஸ்மால் கேப் 2 பாயிண்ட் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியும் ஃப்ளாட் பாசிட்டிவ் தான், பெருசாக எந்த பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. ப்ளஸ் நிஃப்டி ஐடி பார்த்தோம்னா ஹெவி டவுன். எஸ்டர்டே ஹெவி டவுன் எதனாலன்னு பார்த்தோம்னா அந்த ட்ரம்ப் டேரிஃப்னால தான். ட்ரம்ப் டேரிஃப் வந்து இப்போ ஒரே கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஐடிக்கும் டேரிஃப் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவலாக பரவிட்டுருக்கு. அதனால நிஃப்டியும் நேற்று வந்து நல்லா அடி. இப்போ இண்டிவிஜுவலாக ஸ்டாக் வைஸ் என்ன பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கலாம். எஸ்டர்டே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டினால நல்லா பெனிஃபிட் ஆக போகிறது ஆட்டோமொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ். நேற்று ஈச்சர் மோட்டார் பார்த்தீங்கன்னா 2.42% அப்பு. மகேந்திரா அண்ட் மகேந்திரா 2.29% அப்பு. மகேந்திரா அண்ட் மகேந்திரா இந்த ஆல் டைம் ஹைலைட்டட் ஆகிட்டு இருக்கு. ஜிஎஸ்டி மூலமாக அவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட், ஏன்னா டேக்ஸ்லாம் குறைச்சிருக்காங்க. ப்ளஸ் டிராக்டர்ஸ்க்கு ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி. அதனால மகேந்திரா அண்ட் மகேந்திரா நல்ல வேல்யூஷன், நல்லா ஹை டைமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மாருதி சுசுக்கி பார்த்தீங்கன்னா 1.59% அப்பு. பவர் கிரிட் 1.26, ப்ளஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1.16% அப் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸும் வந்து கவர்மெண்ட் வந்து 0 பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸும் நல்ல ஒரு அப் மூமெண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இது. ஃபினான்ஸ் கம்பெனிஸும் ஒரு நல்ல அப்வர்ட் மூமெண்ட்டை காமிச்சிருக்கு நேற்று. ப்ளஸ் வந்து ஹீரோ மோட்டர் காப் 5363க்கு போயிடுச்சு. இது வந்து 4,000 பிலோவில் இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நல்ல ஒரு அப் மூமெண்ட்டில் நல்ல கெயின் ஆயிருக்கு இப்போ ரீசன்ட் டேஸில். அதே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் ஐசிஐசிஐ பேங்க் டவுன் ட்ரெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட், டிசிஎஸ், இதில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா எல்லாமே வந்து ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து நேற்று டவுனில் தான் போச்சு. நல்ல ஒரு டவுனில் போயிருக்கு பாருங்க. ஐடிசியும் 2% டவுனு. ஐடிசி எதனால டவுன்னா அவங்களுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸ்ட்ரா போடுவாங்க சிகரெட்ன்றதுனால கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி ஐடிசி வந்து இப்போ ஒரு நல்ல வேல்யூஷனில் இருக்குது. நம்ம இப்போ வாங்குறதா இருந்தாலும் ஐடிசியில் அக்யூமுலேட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஐடி செக்டரில் பார்த்தோம்னா டிசிஎஸ் வந்து ஒரு நல்ல வேல்யூஷனில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 35% டவுனில் இருக்குது. இப்போ 3048 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ட்ரி இப்போ வந்து ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் தான் டிசிஎஸை பொறுத்த வரைக்கும். இண்டிவிஜுவல் நியூஸை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஜிஎஸ்டினால எந்த செக்டர்லாம் பெனிஃபிட் ஆகுது, எந்த ஸ்டாக்லாம் பெனிஃபிட் ஆகுதுன்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா, எட்டர்னல், முத்தூட் ஃபினான்ஸ், எல்என்டி ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து ஆல் டைம் ஹையை வந்து ரெக்கார்டு ஹிட் ஆகிடுச்சு. இந்த ஜிஎஸ்டி கட்னால அவங்களுக்குலாம் நல்ல பெனிஃபிட்டு. அதனால அது வந்து ஆல் டைம் ரெக்கார்டு ஹிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஐடிசி ஷேரும் 2% வந்து ட்ராப் ஆகிருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கன்சியூமர் செக்டர் நம்ம வாங்குகிற எல்லா பொருளுமே ஐடிசி தான் இருந்தாலும் ஆட்டா இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து சிகரெட்டில் வந்து மேக்ஸிமம் ரெவன்யூ வருது. அதனால அவங்களுக்கு அதுக்குள்ள வந்து டேக்ஸ் அதிகன்றனால 2% வந்து அடி வாங்கியிருக்கு. இப்போ ஐடிசி இப்போ வந்து ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐடிசி என்ட்ரி பாயிண்ட்டில் இருக்குது. இப்போ அக்யூமுலேட் பண்ணுறதா இருந்தால் ஐடிசியில் அக்யூமுலேட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் டெக்னாலஜி இது வந்து ஒரு ஐடி செக்டார் கம்பெனி. ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா 25% அப்வர்ட் மூமெண்ட்டில் இருக்குது. இது வந்து ஒரு ஏஐ பேஸ்டு ஐடி கம்பெனிஸ்னு சொல்லலாம். நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் நல்ல அப்வர்ட் மூமெண்ட்டே இருக்குது. இது வந்து ஒரு ஹாட் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து வெரி ஹை வேல்யூஷனில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து தவிர்க்கலாம் நம்ம, ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு இறக்கி விட்ருவாங்க இந்த நெட்வொர்க் டெக்னாலஜிஸோட காஸ்ட்டு. அதனால இப்போதைக்கு எதுவும் என்ட்ரி கொடுக்க வேணாம் இந்த நெட்வொர்க் டெக்னாலஜிஸில். நெக்ஸ்ட் வந்து எம்கே குளோபல்னு ஒரு ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூரோகே ஃபோர்ப்ஸ் வந்து 3 to 4 இயர்ஸில் டபுள் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூரோகே ஃபோர்ப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு, அக்வாகார்ட் மேனுஃபேக்சரிங். அக்வாகார்டு வீட்டில் வாட்டர் பியூரிஃபையர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வீட்டில் அக்வாகார்டோட வாட்டர் பியூரிஃபையர் தான் இருக்கும். இப்போ ப்ரீவியஸ் டேஸில் பார்த்தோம்னா வாட்டர் பியூரிஃபையர் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அப்கமிங் டேஸில் எல்லாருமே வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இவங்க டபுள் ஆகிடும் 3 to 4 இயர்ஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்டாக் தான், ஏன்னா வாட்டர் பியூரிஃபையர் ஃப்யூச்சரில் வந்து நல்லா எல்லாருமே வாங்குவாங்க.
ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸில் ஒரு தேவையான ஒரு பொருள் தான் வாட்டர் பியூரிஃபையர் ஃபியூச்சரில். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க் பார்த்தோம். எஸ் எஸ் பேங்க் செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா ஹோட்டல் ஸ்டாக்கு, சாமி ஹோட்டல்ன்ற ஸ்டாக்குக்கு வந்து அவங்க 40% அப்வர்ட் மூமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஏன்னா ப்ரீமியேஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதனால வந்து சாமி ஹோட்டல்ஸ் வந்து ஒரு அப்வர்ட் மூமெண்ட்ல போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஸ்ட் 5 டேஸ்ல பார்த்தோம்னா கூட அவங்க வந்து 3% அப்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு என்ட்ரி பாயிண்ட் இதுல ஒரு ஆவரேஜ் ஸ்டாக்லாம் இப்போ கொடுக்கலாம், இப்போ என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கலாம். இதுல எதுவும் பெருசாக மிஸ்டேக் ஆக சான்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நசரா டெக்னாலஜிஸ். இந்த நசரா டெக்னாலஜிஸ் ரீசெண்டாக வந்து லைம் லைட்டில் இருக்குது. ஏன்னா வந்து ஆன்லைன் கேமிங் வந்து கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. இந்த ஆன்லைன் கேமிங் பேன் பண்ணனால இந்த ஸ்டாக் வந்து மேக்ஸிமம் ஹிட் ஆயிடுச்சு, நல்லா டவுன். இதுல இருந்த பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் காசு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா புரோக்கரேஜ் ஃபார்ம் வந்து 20%, 24% வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க இன்னும். ஏன்னா அவங்க எதனால கொடுக்குறாங்க தெரியல, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் மாட்ட வச்சிடுவாங்க. அதனால வந்து இந்த ஸ்டாக்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது நமக்கு பெஸ்ட்டு. ஏன்னா வந்து பெரிய பெரிய ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவங்களோட ஃபேமிலிஸே வந்து ஃபுல் ஸ்டாக் வந்து எக்ஸிட் பண்ணிட்டாங்க இந்த டெக்னாலஜிஸ்ல இருந்து, இந்த நசரா டெக்னாலஜிஸ்ல இருந்து ரீசெண்டாக. அதனால வந்து நம்ம இண்டிவிஜுவல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதில் போய் மாட்டுறது வேஸ்ட்டு. அதனால இந்த ஸ்டாக்ல இருந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஜிஎஸ்டி ரேட் கட்னால ஃபுட்வேர்லாம் நல்லா பெனிஃபிட் ஆயிருக்கு. அதனால ரீசெண்ட் டேஸில் பாட்டா, கேம்பஸ், மெட்ரோ பிராண்ட்ஸ்லாம் வந்து 10% ரேலி ஆயிருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டி ரேட் கட் வந்து பண்ணாங்க, அதனால இவங்களுக்கெல்லாம் பெனிஃபிட் இருக்கும். அதனால வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இந்த ஃபுட்வேர் ஸ்டாக்ஸ்லாம் ரீசெண்ட் டேஸில். பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 5 டேஸில் 7%. சும்மா நம்ம ஒரு லாஸ்ட்டாக ஒரு 1 lakh போட்டிருந்தோம்னா ஒரு 7,000 பெனிஃபிட். ரீசெண்ட் டேஸில் ஏதாவது ஒரு ஸ்டாக்ல போட்டு டக்குன்னு எடுத்திருந்தோம்னாலும் 7,000 பெனிஃபிட். இந்த மாதிரி பாட்டா இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 டேஸில் 7% அப் கொடுத்துருக்கு. அதே பார்த்தீங்கன்னா 1 monthல 5% அப் கொடுத்துருக்கு பாட்டா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆட்டோ ஸ்டாக். நம்ம ரீசன்ட் முன்னாடி பார்த்த மாதிரி ஆட்டோ ஸ்டாக் வந்து நல்லா ரேலி ஆயிருக்கு ஜிஎஸ்டி கட்னால. இப்போ 28% இருக்க கார் பைக்ஸ்க்குலாம் வந்து 18% ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அதனால வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கும் ஆட்டோமொபைல் செக்டரில். செப்டம்பர் 22க்கு அப்புறம் வெஹிக்கிள்ஸ் பையிங்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போதைக்கு அக்யூமுலேஷன், இப்போதைக்கு எந்த மூமெண்ட்டும் இருக்காது. ஏன்னா 10% குறைய போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. செப்டம்பருக்கு அப்புறம் நல்ல ஒரு பூஸ்ட் இருக்கும் ஆட்டோ செக்டர். அப்போ வந்து நல்ல ரேலி இருக்கும் ஆட்டோ செக்டரோட ஸ்டாக்கு. இப்போ என்ட்ரி பாயிண்ட் பார்த்தோம்னா நம்ம மஹிந்திரா ஒரு ஹை டைம் ட்ரேடிங்ல இருக்கு. ஒரு கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு புக்கிங் நடக்கலாம், அப்போ ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு ஹை காஸ்ட்ல ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, அதனால வெயிட் பண்றது பெஸ்ட் மஹிந்திரா ஸ்டாக். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மணப்புரம் ஸ்டாக். இந்த மணப்புரம் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கு முன்னாடி வந்து ஒரு இன்வெஸ்ட் 6 மந்த் முன்னாடி பார்த்தோம்னா நம்மளோட அதில் இருக்கிற ஸ்மால் ஃபினான்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்கிச்சு. அதனால வந்து 130 வரைக்கும் போச்சு இந்த மணப்புரம் ஸ்டாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 280க்கு அபோவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு அப்வர்ட் மூமெண்ட்ல கொடுத்துச்சு மணப்புரம் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு ஆல் டைம் ஹை நியரில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு என்ட்ரி பாயிண்ட் தவிர்க்கலாம். அப்கமிங்ல நமக்கு ஏதாவது ஒரு என்ட்ரி பாயிண்ட் வரும்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம இந்த மணப்புரம் ஸ்டாக்ல என்ட்ரி கொடுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியான ஸ்டாக். ஏன்னா கோல்டு பேஸ் பண்ணி லோன் கொடுக்குறாங்க. 2 கம்பெனி வந்து ஸ்டாண்டர்டான கம்பெனி தான். மணப்புரம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு, நம்ம ரேடாரில் வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டை ஆட் பண்ணி மணப்புறம் என்ட்ரி பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் வந்தால் நம்ம அதில் என்ட்ரி கொடுக்கலாம். என்ட்ரி பாயிண்ட் வரும்போது இன்டிமேட் பண்ணுறேன், அப்போது நீங்களும் செக் பண்ணிவிட்டு உங்களோட அனாலிசிஸ் பண்ணிவிட்டு மணப்புரமில் என்ட்ரி கொடுக்கலாம். அதான் மணப்புரம் பற்றி நான் நியூஸ் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் வந்து கேஸ் மகாநகர் கேஸ் வந்து 40% அப்வர்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து மும்பை ரீஜியன்ஸில் அர்பனைஸ்டு வெரி ஹை கிளாஸ் சிட்டி இன் இந்தியா. அதனால வந்து அங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதனால வந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போர்ட் மூமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு என்ட்ரி பாயிண்ட்டை தவிர்க்கலாம், ஏன்னா வந்து இப்போ மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் அந்த அளவுக்கு இல்லை. அதனால இந்த ஸ்டாக்ல என்ட்ரி பாயிண்ட்டை தவிர்க்கலாம், வெயிட் பண்ணலாம், குறையறதுக்கும் சான்சஸ் இருக்குது.
இப்போ 6 மந்த்தில் பார்த்தோம்னாலும் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 1 இயர் பார்த்தோம்னாலும் 30% டவுனு. லாஸ்ட் 1 இயராக எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்லை, நெகட்டிவ் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு, தவிர இந்த ஸ்டாக் எந்த அப்போர்ட் மூவ்மெண்ட்டும் இருக்கும். 5 இயர்ஸ் வந்து 41.5% அப்பில் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ் 41.5ன்றது மினிமம் ரிட்டர்ன்ஸ் தான். இதில் எதுவும் பெருசாக என்ன ரிட்டர்ன்ஸும் இல்லை. அதனால இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போதைக்கு என்ட்ரி பாயிண்ட்டை அவாய்ட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்ல. நெக்ஸ்ட் வந்து இப்போ கரண்ட்டாக ஒரு பேசும் பொருளாக ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு மார்க்கெட்டில். எதனாலன்னா செமிகண்டக்டர். இப்போ ரீசெண்டாக மோடியும் செமிகான் இந்தியா சப்மிட் பண்ணாங்க. அதில் வந்து செமிகண்டக்டர் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஃபியூச்சரில் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துட்ருக்கு ரீசெண்ட் டேஸில். இப்போ பார்த்தீங்கன்னா 11% அப்பு லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில். இவங்க வந்து செமிகண்டக்டர் சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதனால தான் இது நல்லா ரேலி ஆகிட்டு இருக்கு. ரீசெண்ட் டேஸில் செமிகண்டக்டர் பற்றி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய ஃபியூச்சரில் வந்து நிறைய பண்ண போகிறாங்கன்றதுனால இது நிறைய ரேலி ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மந்தில் பாருங்கள், 1 மந்தோட ரிட்டர்ன்ஸ், இதனோட ரிட்டர்ன்ஸு இப்போ பார்க்கலாம். 1 மந்த் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு, இது வந்து 5 டேஸோட ரிட்டர்ன்ஸு. 5 டே ரிட்டர்ன்ஸ் வந்து 34% இருக்கு வெறும் 5 டேஸில் 34% ரேலி ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. எதனாலன்னா ரீசெண்ட் டேஸில் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணாங்களா செமிகான், அதனால வந்து இது வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஆனால் இப்போ வந்து வெரி ஹை வேல்யூஷனில் இருக்குது. நம்ம வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்தா நம்ம அப்போ வந்து என்ட்ரி ஆகலாம். ஆர்ஓஇயும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆர்ஓசியும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால இப்போதைக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து தவிர்க்கலாம் இந்த ஸ்டாக்கில். 5 டேஸில் 34%, அதே 1 மந்த் கம்பேர் பண்ணோம்னா 30%, 6 மந்த்தில் பாருங்கள் 45%, 1 இயர் டோட்டல் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் மட்டுமே பாருங்கள் 383% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த பங்கு 1 இயரில் இந்த செமிகண்டக்டர் கம்பெனி. இப்போதைக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து தவிர்க்கலாம். நம்ம ஃபியூச்சரில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சப்போஸ் நமக்கு நல்ல என்ட்ரி பாயிண்ட் இருந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 5 இயர்ஸ் ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா 18 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 18 டைம்ஸ் ரொம்ப பெரிய ஒரு மூமெண்ட்டு 5 இயர்ஸில். இதுக்கப்புறம் வந்து இவ்வளோ மூமெண்ட் கொடுக்குமா அப்படின்றது ஒரு டவுட் தான் நமக்கு. ஏதாவது ஒரு இந்த அளவுக்கு ஹோல்டிங்ஸ் ஹோல்ட் பண்ணணும், இந்த அளவுக்கு அவங்களோட ரெவன்யூ க்ரோத் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த செக்டார் வந்து இந்த கம்பெனி வந்து மூவ்மெண்ட் ஆகாது. அதனால வந்து நம்ம வெயிட் பண்ணுறது பெஸ்ட்டு இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். 18 டைம்ஸ் கொடுத்துருந்தாலும் இதனோட நெக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம திங்க் பண்ணலாம், இதில் ஹோல்ட் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதனோட ப்ராஃபிட்டு ரெவன்யூ ப்ளஸ் டெபிட் 2023 39 crore ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 45 2023 6 crore ப்ராஃபிட்டு, அதுக்கப்புறம் 9 crore ப்ராஃபிட்டு, இப்போ 2025 40 crore ப்ராஃபிட்டு. அதனால தான் வந்து இவ்வளோ ரேலி நடந்திருக்கு. 18 டைம்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்கு. ஒரு சப்போஸ் இதில் நம்ம 1 லட்ச ரூபா போட்டிருந்தோம்னா இப்போ 18 லட்ச ரூபா வந்திருக்கும் 5 இயர்ஸில். அதுதான் நம்மளோட ரிட்டர்ன்ஸாக இருந்திருக்கும். பட் நம்ம இதை வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் நல்ல என்ட்ரிக்காக. இதை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டாக்கை. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கோல்டு வந்து இப்போ ஹை காஸ்ட்டில் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 போயிடுச்சு. ஒரு கிராமோட கோல்டு 10,000, வெரி ஹை காஸ்ட்டில் இருக்குது. கோல்டு வந்து ஃபியூச்சரில் நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி ஆகுது, இப்போ டேரிஃப் இந்த ப்ராப்ளம், எக்கனாமிக் ப்ராப்ளம் வேர்ல்டு லெவலில், அதனால தான் வந்து கோல்டு வந்து ஹை லெவல் ஹிட் ஆகிட்டே இருக்குது. சப்போஸ் எக்கனாமிக் ஸ்டேபிள் ஆனால் கொஞ்சம் கரெக்ஷனுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப கரெக்ஷன்லாம் வராது கோல்டில். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டோட ரிட்டர்ன்ஸ் பாருங்கள், இன்றைக்கி மட்டுமே பார்த்தீங்கன்னா 1% அப்பு. லாஸ்ட்டு 30 டேஸில் பாருங்கள் 5% அப்பு. லாஸ்ட்டு 6 மந்த்தில் பாருங்கள் 23% அப்பு. லாஸ்ட் 1 இயரில் 49% அப்பு. இந்த வேறு ஏதாவது நம்ம ரெகுலர் ஸ்டாக் எடுத்துக்கனால இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததா? இந்த டிஃபால்ட்டாக நம்மளோட இப்போ நிறையா வாலிட்டிலிட்டியில் இருக்குது. அந்த வாலிட்டிலிட்டியை பொறுத்து பீட் பண்ணது கோல்டு தான். நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது கோல்டு தான். இப்போ லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா, அதனால கோல்டு வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டில் கோல்டில் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் பார்ட் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வெரி பெஸ்ட்டு.
சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். எந்த காலத்துக்கும் கோல்டு வந்து மார்க்கெட் மாதிரி வால்டிலிட்டி காட்டாது. அதனால வந்து கோல்டு சம் பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசெண்ட் ஷேர் மார்க்கெட்டிங் நேற்று நியூஸ்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் மண்டே லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ப்ளஸ் ஏதாவது ஷேர் மார்க்கெட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் பற்றி அனாலிசிஸ் பண்ணணும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.